உலகத்திலேயே ட்ரெயின் ஜர்னியை அதிக அளவில் யூஸ் பண்ணுற நாடு எதுன்னு கேட்டால் அது நம்ம இந்தியா தாங்க. ஏன்னா கழிவறை வசதிகளாக இருக்கட்டும், உணவு சாப்பிட்றதா இருக்கட்டும், நீண்ட தூரம் பயணம் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ட்ரெயின் தான் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அதனால தான் ட்ரெயின் ஜர்னியை எல்லா மக்களுமே விரும்புகிறாங்க. சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு முன்னாடியே ரிசர்வேஷன் பண்ணால் தான் இப்போ நிறைய ட்ரெயினில் டிக்கெட்டே கிடைக்கிது. அந்த ஒரு சூழல் நின்றுட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஜர்னியில் கொஞ்சம் அசௌகரியங்களும் இருக்குது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், முதியோர்களுக்கு. இப்போ நம்ம இந்தியன் ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஒரு புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்கு. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் இவங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆண்களுக்கு அந்த சீட் ஒதுக்கப்படும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். அதுக்கடுத்து வேற ஒரு ரூலும் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ரூல்னா, யார் எப்போ தூங்கணும் அப்படின்றத. இது என்னடா கொடுமையா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, அது ட்ரெயின் ஜர்னி போறவங்களுக்கு தான் புரியும். குறிப்பா 2-3 நாட்கள் பயணம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். அவங்க நல்லா அதை கேட்டுக்கணும். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. ஃபர்ஸ்ட் சைடு லோயர்ல இருந்து ஆரம்பிப்போம். சைடு லோயர், சைடு அப்பர். இந்த சைடு அப்பர்ல இருக்கவங்க சைடு லோயர்லையும் கீழே உட்காந்துப்பாங்க. இவங்க எப்போ வரைக்கும் கீழே உட்காந்துருக்கலாம் அப்படின்னா, பகல்ல இருந்து நைட்டு இரவு 9 மணி 10 மணி வரைக்கும் உட்காந்துருக்கலாம். அதே மாதிரி சைடு லோயர்ல இருக்கவங்க பகல்ல தூங்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதுக்கு சைடு அப்பரும் சம்மதிச்சா மட்டும்தான் சைடு லோயர்ல இருக்கவங்களால தூங்க முடியும். அதை விட்டுட்டு நீங்க மேலே போங்க எனக்கு தூக்கம் வருதுன்னு பகல்ல அந்த சைடு லோயர்ல இருக்கவங்க சைடு அப்பர்காரங்களை எந்த காரணத்திலும் நிர்பந்திக்க முடியாது. அடுத்ததா லோயர், மிடில், அப்பர் பெர்த். இந்த அப்பர் பெர்த்தில் இருக்கவங்களுக்கு எப்பயுமே பிரச்சனை இல்லைங்க. அவங்க எப்போ வேணால் தூங்கிக்கலாம். ஆனால் இந்த லோயரில் இருக்கவங்களுக்கு, மிடில் இருக்கவங்களுக்கு தான் இந்த ரூல்ஸ் எல்லாம். இப்போ லோயரில் இருக்கவங்க பகலை தூங்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக தூங்கக்கூடாது. ஏன்னா மிடில் இருக்கவங்க கீழே தான் உட்காந்துருப்பாங்க, அதாவது லோயர் பெர்த்தில். சப்போஸ் பகலில் கீழே இருக்கவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அவங்க ரொம்ப தூங்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா மிடில் இருக்கவங்களோட அனுமதியோட தான் அவங்க கீழே தூங்க முடியும். அதை விட்டுட்டு நான் தூங்கணும் நீங்கள் போகணும் முன்னாடி சொன்ன மாதிரி நிர்பந்திக்க கூடாது. அதே மாதிரி மிடில் இருக்கவங்க இரவு 10 மணிக்கு மேலேயே நான் முழிச்சிருப்பேன், நான் சைடில் எட்டி பார்த்துக்கிட்டே வருவேன்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு அனுமதியும் கிடையாது. ஏன்னா கீழே இருக்கவங்க தூங்கணும். அதனால 10 மணிக்கு மேலே கண்டிப்பாக அவங்க தங்களோட மிடில் பெர்த்துக்கு போய் ஆகணும். அப்பர் பெர்த்தில் இருக்கவங்களும் கீழே உட்காந்துக்கலாம். அதுக்கு எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. இந்தியன் ரயில்வே கொண்டு வந்திருக்க இந்த திட்டம் உங்களை எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் எதனால் இது யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.